السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த ஒரு துஆவை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கடன்களை முற்றாக அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ் வறுமையை விட்டும் நம்மை பாதுகாக்கின்றான். நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் கேட்கக்கூடிய ஒரு விடயம்தான் கடன் நீங்க ஏதாவது ஒரு துஆ சொல்லுங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் தூங்குவதற்கு முன் இந்த துஆவை ஓதிவிட்டு நீங்கள் தூங்கினால் உங்களுடைய கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான், வறுமையை நீக்குகின்றான், தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. اللهم رب السماوات ورب الأرض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالك الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقض عنا الدين وأغننا من الفقر. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم رب السماوات ورب الأرض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالك الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقض عنا الدين وأغننا من الفقر. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். இறைவா, வானங்களின் அதிபதியே, பூமியின் அதிபதியே, மகத்தான அரியணையின் அதிபதியே, எங்கள் இறைவா, அனைத்து பொருட்களின் அதிபதியே, தானிய வித்துக்களையும் விதைகளையும் பிரித்து தாவர வர்க்கத்தை முளைப்பிப்பவனே, தௌராத், இன்ஜீல், ஃபுர்கான் ஆகிய வேதங்களை அருளியவனே, அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகின்றேன். அவற்றின் முன்னேற்றி ரோமங்களை நீயே பிடித்துள்ளாய். இறைவா, நீயே ஆரம்பமானவன், உனக்கு முன்னர் வேறெதுவும் இல்லை, நீயே இறுதியானவன், உனக்கு பின்னர் வேறு எதுவும் இல்லை, நீயே மேலானவன், உனக்கு மேலே வேறொன்றும் இல்லை, நீயே அடித்தளமானவன், உனக்கு கீழே வேறொன்றும் இல்லை. எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக, வறுமையிலிருந்து காத்து எங்களை தன்னிறைவு கொள்ளச் செய்வாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5254வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.